கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, உன் மனைவியாகி மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அதன் தொடர்ச்சியை நான் வாசிக்கும் பொழுது அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் முழுவதும் ஒரு தண்டனையின் காலமாக இருக்கிறது. இந்த எரேமியா வசனமும் வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அடித்து செயல்படுத்தி செம்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எசேக்கியேலை குறித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை குறித்து, அதன் சூழ்நிலை குறித்து அந்த காரியத்தை சொல்லுகிறதை நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுதும் அதே போல ஆண்டவர் மறுபடியும் வலியுறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். சந்தோஷமான காலத்தில் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் காலத்தில் மாத்திரமல்ல, உபத்திரவ காலத்திலும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த வசனங்கள் வேற ஒரு சூழ்நிலையில தியானிக்க அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்பொழுது நாம வேதத்துள்ள காரியங்கள் யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார், கர்த்தருடைய வழிநடத்துதல் யார் யாருக்கெல்லாம் உண்டானது. நான் தியானத்துக்காக வாசிக்கிற பொழுது யோசேப்பை குறித்து வாசித்த பொழுது யோசேப்புக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு பேசினார். ஏன்னா இங்க வேதம் சொல்லுகிறது, மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டாள். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஆண்டுடைய திட்டம் ஆரம்பமாகிறது. அப்ப இவள் கர்ப்பவதியா இருப்பது போல் காணப்படுகிறது என்று சொல்லி யோசேப்பு மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும். யாருக்கும் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாது, சூழ்நிலை சொல்லக்கூடாது, நான் கண்டதை சொல்லக்கூடாது, நான் பார்த்ததை சொல்லக்கூடாது, ரகசியமாக தள்ளிவிட்டுட்டு நம்ம நகன்றுன்னு சொல்லி அவன் நினைத்தான். அல்லேலூயா. அப்போதான் கர்த்தருடைய தூதன் அவனோடு பேசுகிறார். சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால அந்த குழந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவம் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இவ்வளவு மேட்டரை சொல்லி இருக்கிறார். சொன்ன உடனே அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு நித்திரை தெளிந்து சொப்பனத்துல அழகாக ஆண்டவர் பேசிட்டார். அல்லேலூயா. இந்த மாதிரி திட்டம் தெரியுமா? ஏதேதோ கனவு வருகிறது, சொப்பனங்கள் வருகிறது. அதுல பாதி உண்மையா இருக்கு, பாதி பொய்யா இருக்கு. எதை நம்புவது எதை விடுவது என்ற சூழ்நிலை மாறி ஆண்டு திட்டம் தெளிவாய் பேசுகிறதான கர்த்தருடைய வெளிப்பாடு அவனுக்கு வந்தபடினாலே அவன் என்ன பண்ணான்? தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அல்லேலூயா. அப்ப மேரேஜ் பண்ணிட்டான். அல்லேலூயா. மரியாதை திருமணம் செய்து கொண்டான். அதான் சேர்த்து கொண்டு. அல்லேலூயா. அடுத்ததாக அவள் தன் முதற்பேரான குமாரை பெருமளவு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முதற்பேரான குமாரன் பெருமளவோ அவளை அறியாதிருந்து தொடல. திருமணம் முடிச்சு குழந்தை பேர் இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும்
அந்த அம்மாவை அவர் தொடல. அல்லேலூயா. கணவன் மனைவி உறவு அவர்களுக்குள் இல்லை என்று அவன் தீர்மானித்து அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. மரியாளையும் பரிசுத்தமாய் காத்து கொண்டான் இயேசுவாகிய குழந்தை பெரும் வரைக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் கணவன் மனைவி உறவாக இருந்து அநேக பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்னாள் பிள்ளைகளை பெற்றது போல 5-6 பிள்ளைகளை மரியாள் பெற்றிருக்கிறார். ஏன்னா இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்நாள் உள்ள தொடாமல் இருப்பாங்களா? அது கணவன் மனைவி உறவு அல்ல. ஆண்டவர் ஞானமாக முதல் குழந்தை மட்டும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. மற்ற குழந்தை எல்லாம் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க வளருங்க என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். அப்ப வெளிப்பாடு, கர்த்தர் வெளிப்பாடு பெற்ற வந்த உடனே அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். அடுத்த வெளிப்பாடு பாருங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அல்லேலூயா. அவர்கள் போன பின்பு, அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்டு வானஸ்தாத்தில் வந்து அங்கே ஏரோது அரண்மனைக்கு சென்று அவள் அங்கே கேட்டு அறிந்து ஒன்றுமில்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு அவள் நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. அங்கே தாய் மரியாளையும் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டு பரிசுகளை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் நினைவு என்னன்னா, ஏரோது அரண்மனைக்கு போய் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள். ஆனா ஆண்டவர் பரலோக பிதா பின்பு அவர்கள் ஏரோதிடத்து திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். நீ போக வேண்டாம், நீங்கள் அங்க ஏரோதுக்கு 2வது போக வேண்டாம், நீங்க எங்க போயிருங்க உங்க தேசத்துக்கு போயின்னு சொன்னா அவங்க நைசா என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் சொந்த தேசத்துக்கு போய்விட்டார். அப்போ வெளிப்பாடை பெற்ற பொழுது இந்த வானசாஸ்திரிகள் கூட கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. வெளிப்பாட்டை பெற்றவர்கள். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தருடைய வெளிப்பாடு வருகிறதா, கர்த்தருடைய வழிநடத்தல் வருகிறதா, நாம ஆண்டவரோடு நம்மோடு பேசுகிறாரா, நாம ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோமா, ஆண்டவருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா, ஆண்டவற்றிலிருந்து நல்ல வெளிப்பாடை பெற்றிருக்கிறோமா, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு சந்தோஷமாய் வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசேப்புக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்தது, வானஸ்தாஸ்திரருக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் அடுத்ததாக ஆண்டவர் யோசேப்பு சொன்னார், குழந்தையை கூட்டிட்டு எங்க போயிடணும், எகிப்துக்கு போயிடணும். ஏன்னா குழந்தையை கொலை செய்ய ஏரோது தேடுவான். பொல்லாத உலகம். அல்லேலூயா. அப்போ இயேசுவாகி அற்புதமான குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் ஏரோது என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தையை கனப்படுத்தி வளர்த்து அரசாட்சியை கொடுக்கணும். அதுதான் உண்மை. அப்படி அவன் நினைச்சான். ஆனா அவனால அவனுடைய சுயநலம், அவனுக்குள் குடியிருந்த பிசாசு அவன் அப்படி நடத்தவில்லை. அவன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு, என்னுடைய அரசாட்சிக்கு, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் ஆள வேண்டிய இந்த தேசத்தை நான் யாரும் கொடுக்க மாட்டேன், மேசியாவாலும் கொடுக்க மாட்டேன். யாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. அல்லேலூயா. என் அரசாட்சிக்கு விரோதமாக எழும்புறான்னு சொல்லி அங்கே போன பிறகு அங்குள்ள குழந்தைகள் நாம் கொலை செய்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த காரியத்தை இங்கே இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் வெளிப்பாட்டின்படி எகிப்து தேசத்துக்கு போனார். அப்புறம் எகிப்து தேசத்திலிருந்து மறுபடியும் கல்லியாவுக்கு வந்த ஆண்டு வெளிப்பாடு வருகிறது. ஏரோ இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க இறந்து போனார்கள். பிள்ளையின் பிராணனை வாங்கினவர்கள் இறந்துட்டாங்க. அதனால நீ பிள்ளையை கூட்டி எங்க போ, இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அர்கெலாயு தன் தகப்பனார் ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவின் அரசாளுகள் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு
கலிலியா நாட்டின் புறங்களிலே விலகி போய். அல்லேலூயா. அப்ப அருகலாய் இருக்கிறான், நேரடியா உள்ள போக முடியாது. அல்லேலூயா. எப்படியாவது துப்பறிஞ்சிருவாங்க, யார் இன்னாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவனும் பயப்படுதான். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதனால அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று கலிலேயா தேசத்துக்கு செல்லுகிறான். நாசரேத் என்ற ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரே என்னப்படுவார்கள் தீர்க்கத்தில் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்கு கர்த்தரின் வெளிப்பாடு இருந்தது. இயேசுவாய குழந்தை தேடி வந்து வாழ்த்துதல் சொல்ல வந்த, வணங்க வந்த வானசாஸ்திரனுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. அல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இங்கே மரியாளுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருபத்தி 7வது வசனம். தாவீதின் வம்சத்தனாய் யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்திற்கு தேவன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அல்லேலூயா. அப்ப என்கேஜ் முடிஞ்ச பிறகு இந்த வசனம் கன்ஃபார்மா சொல்லுது. அல்லேலூயா. நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்துக்கு தேவன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். ஆனால் கன்னிமய மரியாள் ஞானமாய் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. தேவன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கற்பதையாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாய தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அல்லேலூயா. அப்போ நீ வந்து இயேசுவாகி ஒரு குழந்தையை பெறுவாய். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்ப தாவீதுடைய சிங்காசனம் இப்ப வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தாவீது ஒரு பாவத்தை தவிர வேற எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தாவீது ராஜாவு இயேசுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கு பதிலாக தாவீதை கர்த்தர் பழைய ஏற்பாடுகளே அவரை ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரிக்கிற, ஆண்டவருடைய வழிநடத்தில் கேட்டு ஆட்சி பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தார். தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக தாவீது இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது தாவீதின் சாம்ராஜ்யம் வரும், தாவீது மீண்டும் அரசால வருவார் என்று சொன்னால் தாவீது மீண்டும் அரசால வரல, தாவீதின் சாயலால் தாவீதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து அரசால வருவார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும் இடத்துல தாவீதை குறிப்பிடப்பட்டிருக்கு பல தீர்க்கதரிசன புத்தகத்திலே. அப்ப இஸ்ரவேலுடைய கண்களை கர்த்தர் மறைத்து, அல்லேலூயா, பிரஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவை கர்த்தர் வெளிப்படுத்தினார், பரலோக பிதா வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமா, பிரஜாதிகளுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக இஸ்ரவேலர்கள் அறிந்துவிடக் கூடாது. இன்றைக்கு வரை இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. 2% தான் மேசியானிக் கிறிஸ்டியன்ஸ் என்று அங்கே இருக்கிறார்கள். 2%. இந்தியாவில் 2%, ஜப்பான்ல 2% தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோ இது ஆண்டவருக்கு தான் இந்த ரகசியம் புரியும். அதை நாம ஜெபிப்பது, ஜனங்கள் ரட்சிப்பதற்காக ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆகிய தாவீதுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் முதற்கட்டமா ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அடுத்ததாக எல்லா பிரஜையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாமே ஒரே கூட்டம். அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த பிள்ளையாய் இஸ்ரவேல் ஜனங்களும் பிரஜாதிகளும் வாக்குத்தத்தத்தை பெற்று வந்தவர்களும் ஒரே கூட்டமாய் மாறுவார் என்று நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா.
ஒரே கூட்டமாய் மாறுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் சிங்கம் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கு அரசாள்வார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். ஆண்டவருடைய தேவதூதன் ரத்தின சுருக்கமாக மரியாதையோடு சம்பாசிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அரசாள போறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தான் நீ பெற்க போற. அல்லேலூயா. அவர்தான் மேசியா. இந்த நாட்கள்ல அநேகர் இயேசுவை மேசியா பெற்றிருக்கிற அநேக பெண்கள் காத்து கிடந்தார்களாம். ஆனா கர்த்தர் யாருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாரு? மரியாளுக்கு வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனுஷியாக மரியாள் காணப்பட்டாள். அல்லேலூயா. ஒரு பெண்ணானாலும் சரி, ஆண்களாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்கிறவர்கள், ஆண்டாலும் பெண் என்றாலும் கர்த்தருக்காக, கர்த்தரை சீசராக, கர்த்தரை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரை விசுவாச பிள்ளை அழைக்கப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெறணும். கர்த்தர் என்னுடைய கர்த்தர் பேச வேண்டும், வேதத்தின் வழியாக பேச வேண்டும், ஆண்டவர் நேரடியாக பேச வேண்டும், கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு பேச வேண்டும், கர்த்தருடைய வழிநடத்தின் குடும்பத்துக்கு உண்டாக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாய் பார்க்கிறோம் இன்னொரு வெளிப்பாட்டை குறித்து பார்க்கும்போது, யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரியத்தில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியர் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆருடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சகரியா, எலிசபெத்து ரெண்டு பேரும் கணவன் மனைவிகள். ரெண்டு பேரும் வயசான காலத்துல இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வயதானாலும் அங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க கர்த்தருக்கு எப்படி இருக்காங்க? நீதி உள்ளவர்களா இருக்கிறார்கள். வீணான வார்த்தை இல்ல, விதண்டமான வார்த்தை இல்ல, மாம்ச கிரியல் அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தங்கள் ஆவியை கட்டுப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து சாந்த குணத்தை தக்க வைத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக அவர்கள் சிறு வயதிலிருந்து வயதான வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் நாமளும் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள், கர்த்தருடையவராக இருந்தார் என்ற ஒரு சாட்சி நம்மை குறித்து கர்த்தர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எலிசபெத்து மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. 20 வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசார வைப்பின் முறைப்படி தேவ சன்னிதியில் ஆசார ஊழியம் செய்த காலத்திலே ஆசார ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசி தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. தூபபீடத்தில் வலது பக்கத்தில் நின்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். அப்போ ஆசாரிய ஊழியத்துல சகரியா அங்கே தூபபீடத்திலிருந்து அங்கே தூபத்தை அசைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஜனங்களாம் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பயம், ஒரு நடுக்கம். தேவ சமுத்திர மகா பரிசுத்தலத்துல போயிட்டு வரணும்னா ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா மகா பரிசுத்தலத்துல போகும் பொழுது சொல்லுகிறார்கள் அல்ல சங்கிலியை கட்டி விடுவார்கள். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமா இருந்தனா வெளியே உயிரோட வர முடியல. கர்த்தர் அந்த மகாபரிசுத்தலத்துல அடிச்சிருவாரு. அவன் செத்துருவான். செத்து ரொம்ப நேரம் ஆகிட்டு அந்த சங்கிலியை வச்சு அவனை கரகரன்னு வெளியே எடுத்துருவாங்க. அல்லேலூயா. அவன் பேர் எல்லாமே கெட்டு போயிடும். ஸ்தோத்திரம். அதனால ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரின் தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்தில் என்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். அல்லேலூயா. தேவதூதனை பார்த்தவொடனே கலங்கி பயம். திடீர்னு பார்த்தவொடனே ஒரு கலக்கம், ஒரு பயம் வந்துட்டு
தூதனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரத்தில் திருப்புவான். அல்லேலூயா. எல்லா ரகசியத்தையும் தேவதூதன் அங்கே சகரியாவுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. சகரியா சொல்லும்போது அவன் ஆண்டவருக்கு ஒரு கேள்வி கேட்டு விடுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கேன், மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறார் என்றார். தேவதூதனுக்கு பிரேத்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடைய பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு பயந்து, தேவ சமூகத்துல ஆண்டவரோடு சஞ்சரித்து தைரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப தேவதூதன் கொண்ட பயந்து நடுங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பயந்து நடுங்கிறவங்க ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, தேவதூதன் சொன்னாரு, பயப்படாதே. அல்லேலூயா. அவன் பயப்படுகிறான், ஒரு பயப்படக்கூடிய ஒரு மனிதனாகவும் காணப்படுகிறான் சகரியா. அடுத்ததாக கர்த்தருடைய அந்த நீங்க சொன்ன இந்த காரியம் எப்பொழுது நிறைவேறும், எதனாலே நான் அறிந்து கொள்வேன்? அல்லேலூயா. சரியா, ஓகே அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார்? எதனால் அறிவேன் என்று சொல்லி கிதியோன்லாம் கேட்கிற மாதிரி, மோசே கேட்டது போல நான் எதனால் இதை அறிவேன் என்று சொல்லி இந்த சகரியா கேட்ட நிமித்தம் தேவதூதன் வாயிலிருந்து வார்த்தை வந்து விட்டது. அல்லேலூயா. நான் காபிரியேல் என்னும் தேவதூதன். அல்லேலூயா. நான் ஏற்றவேளை நிறைவேற போறது வார்த்தை, நான் சொன்னதை கண்டிப்பா நிறைவேறும். நிறைவேற போற இந்த வார்த்தையை நம்பதுனால அது வரைக்கும், அது நிறைவேற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப. அல்லேலூயா. அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் அங்கே கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவரிடத்தில் போகக்கூடாது இருந்தான். அதனால தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவன் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகா பரிசுத்தலத்திலிருந்து சகரியா புறப்பட்டு வந்து நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஜனங்கள் காத்து கிடக்குறாங்க. இவர் என்ன அப்படி வந்திருக்காரு? உள்ள இருந்து ஊமையா வந்திருக்கிறார். அல்லேலூயா. சைகை காட்டி சைகை காட்டுறாரு. அப்படியான்னு சொல்லி ஜனங்கள் அவர் ஏதோ ஊமை உள்ள போய் ஊமையாய் ஒரு அடி வாங்கிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் போய் அந்த ஊழிய காலம் முடிஞ்ச உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டார். கர்த்தருக்கு. ஆகவே சகரியா ஒரு வெளிப்பாட்டை பெற்றார். ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு மனுஷன், கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த வழியில போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும் என்று சொல்லி அறியாத பொழுது, அறியாத ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய சமூகத்துல போக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி போக வேண்டும், வசனத்தை பின்பற்றி போக வேண்டும், அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை படித்து தேவ ரகசியத்தை பெற்றுக் கொள்ளலாம். தேவனே பேசியும் ரகசியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இல்ல தேவதூதர்கள் சொப்பனத்தில் காணப்பட்டு ரகசியத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப கர்த்தருடைய வெளிப்பாடு, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், இந்த காரியத்தை எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும், இந்த மாதிரி இந்த ரூட்ல நான் போக வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் எந்த ரூட்ல போய் ஆண்டவருக்கு நல்ல பேர் எடுப்பது என்று சொல்லி ஒரு தயக்கம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவசபை காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஒரு யோசேப்பு கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்று வாழ்ந்தான். ஒரு மரியாள் கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்று வாழ்ந்தாள். ஒரு சகரியா கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். இப்ப எலிசபெத்தை பார்க்கிற பொழுது அவளும் கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றவள். அல்லேலூயா. அப்போ மரியாளோடு தேவன் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலரிடப்பட்ட அவளுக்கு இது
6ஆம் மாதம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு லிங்கு தேவன் மரியாட்ட பேசும்போது லிங்கு கொடுக்கிறாரு. முன் இனத்தவளாய் இருக்கிற எலிசபெத்து கர்ப்பவதியாய் இருக்கிற அவளுக்கு 6வது மாசம் இது என்று சொன்ன. அல்லேலூயா. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் போய்விட்டான். அந்நாட்டில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அல்லேலூயா. எலிசபெத் மரியாள் வார்த்தையை கேட்டபொழுது அவருடைய வயிற்றிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. அல்லேலூயா. எலிசபெத் வீட்டுக்கு மரியாள் போறாங்க. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. அல்லேலூயா. எலிசபெத்தை வாழ்த்தினோடனே மரியாள் வாழ்த்தின உடனே எலிசபெத் வயிற்றுல இருந்த பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானகன் எலிசபெத்துக்கு பிறக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிறக்கும் பொழுதே உள்ள இருக்கிற பிள்ளை பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிறக்கிற பொழுதே பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. மரியாள் வாழ்த்தின உடனே பிள்ளை துள்ளிற்று. அல்லேலூயா. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு உன் கர்ப்பத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவரே தாயார் இனத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ அந்த ரகசியம் எலிசபெத்துக்கு ரகசியம் கிடைத்தது. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி அவளுக்கு வெளிப்பாடு. எலிசபெத்துக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு. அல்லேலூயா. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிருந்த பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவரே பாக்கியவாதி, கர்த்தராலே அவனுக்கு சொல்லப்பட்டு நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ யோசேப்பு, மரியாள், சகரியா, எலிசபெத் இவங்களா கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 2 பேர் ரெண்டு 27 அவன் ஆவின் ஏவினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காய் நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு போவரையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதத்தோடே போக பண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு பரிசுத்தவான் இருக்கிறான் எருசலேம்ல. அவர் சிமியோன். அல்லேலூயா. அந்த சிமியோன்கிற பரிசுத்தவான் அவருடைய நோக்கம் என்னன்னா, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும், நீதி உள்ளவன், எதையும் நீதியாய் செய்கிறவர், அநீதி கிடையாது, பட்சபாதம் கிடையாது, கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகிறவன், இழிவான ஆதாயத்தை தேடுகிறவன் அல்ல, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறவன் அல்ல, அவன் நீதி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவபக்தியும் உள்ளவன், இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவன். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ஆறுதல் வர வேண்டும். அல்லேலூயா. என அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசமாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் அடிமையாய் கிடக்கிறது. ஒரு ஆறுதல் வர வேண்டும், ஒரு மேன்மை வர வேண்டும், ஒரு மகிமை வர வேண்டும். சவுல் ராஜா காலத்திலே, தாவீது ராஜா காலத்திலே, சாலமோன் ராஜா காலத்திலே இஸ்ரவேல் மேன்மையாக இருந்தது. கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்தது. கர்த்தருடைய வெளிப்பாட்டை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய வழிநடத்தல் இருந்தது. தங்களை தாங்களே ஆண்டார்கள். இப்பொழுது அந்நியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல் இல்லை. அப்ப இஸ்ரவேலுக்கு எப்படி ஆறுதல் உண்டாகும் என்று சொல்லி அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமட மாட்டாய் என்று பரிசுத்த ஆவி அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். அல்லேலூயா.
கண்ட பிறகுதான் உனக்கு மரணம் அப்படின்னு பரிசுத்தாவி சொல்லி வச்சிருக்க. அல்லேலூயா. அப்ப சிமியோன் ஒரு தரிசனம் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தருக்காய் வாழ்ந்து வைராக்கியமாய் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? கர்த்தருக்காக வாழ்வுகள் மேலே கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் நன்றாய் நடத்துகிறார். அவர்களுக்கு தேவை அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசூருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறை 84 வயதான அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த யாவரும் அவரை குறித்து பேசினார். கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தை அவர்கள் செய்து முடித்த பின்பு கைலா நாட்டில் உள்ள தங்கள் ஊராய் நாசிரத்துக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. அப்போ இங்க ஆசீருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இவங்க எப்படி சம்பாஷணை பண்ணாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா இவள் ஒரு தீர்க்கதரிசி. இவள் கன்னிப்பிராய விவாகமானது முதல் 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனா இப்ப வயசு 84. அல்லேலூயா. மற்ற அத்தனை வருஷமும் ஆண்டவருக்காக வாழ்ந்தாள். தன் வாழ்க்கை அர்ப்பணித்தாள். இன்னொரு திருமணம் செய்யலாமே என்ற என்ன அவளுக்கு இல்ல. இனி என் வாழ்க்கை கர்த்தருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்கு மேன்மைக்கு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். ஆக அவளும் கர்த்தருடைய பிறப்பை குறித்து அநேகருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்ற பக்தி உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், இவர்கள் வெளிப்பாட்டை பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ பணம், மேன்மை, பொன், ஐஸ்வர்யம், உலக ஆடம்பரம் இப்படி போகிறவர்களோடு கர்த்தர் வைத்திருக்கிற ஐக்கியத்தை விட தங்களை தாழ்த்தி கர்த்தருக்காக தங்கள் ஜீவியத்தை செலவழிக்கிற ஜனங்கள் மீது கர்த்தர் அதிகமாய் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இருதயத்துல நம்மளை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. இருதயத்துல கர்த்தரை தாழ்த்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்க நாம் அவளோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சமுத்திரை காத்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.